இப்போ உருட்டம் பார். ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி. இந்த வண்டியோட பேர் வந்து பொக்லைன். ஆனால் நாங்கள் சின்ன வயசில் வந்து பொக்லிங்குன்னு சொல்லுவோம். அதனாலே வந்து பல பேர் வந்து சிரிப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறது கிடையாது. இந்த வண்டியில் போய் உட்காரணும், அதான் நம்மளோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த வண்டியில் ஏறி உட்காந்துருவோம். சின்ன பிள்ளையில நம்ம இந்த வண்டியை பார்த்தாலே செம ஜாலியாக ஆடுவோம். எதுக்குன்னே தெரியாது. அது வந்து செய்கிற வேலையை பொறுத்தா இல்லை எதுக்காக அப்படி இந்த வண்டியை பார்த்தாலே நம்ம ஜாலியாக ஆகிடுவோம் அப்படின்னே தெரியல. ஆனால் இப்போ வந்து நிற்கும் போது பழைய ஞாபகம்லாம் வருது. எங்கள் ஊரில் வந்து இந்த வண்டி வரப்போலாம் நாங்கள் போயிட்டு அந்த வண்டியில் அந்த அண்ணன்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி போய் அந்த வண்டியில் உட்காந்துருவோம். ஏன்னா அதை அள்ளி போடுறது, அதை பார்க்குறதுக்காகவே வந்து அந்த வண்டியிலேருந்து உட்காந்து பார்த்தா தான் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதில் போய் உட்காந்துருவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்டாச்சின்னு இன்னொரு வண்டி இருக்கும். அந்த வண்டியில் வந்து சுற்றும், அந்த மேலே இருக்கிற அந்த இது வந்து சுற்றி இங்கே அள்ளி அங்கே போடும். அந்த மாதிரியான வண்டியிலையும் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதில் போயிட்டு உட்காரணுன்னு ஒரு ஜாலி வரும். அதனால் அந்த வண்டி இருக்கிற அண்ணனும் எங்கள் ஊரில் வந்து பாலம் போட்டாங்க. அப்போ வந்து 2 வண்டியுமே வந்து வேலை பார்த்தது. அதனால் அந்த 2 வண்டி அண்ணனுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சுட்டு அந்த 2 வண்டியிலுமே போய் ஏறி உட்காந்துப்போம். சாப்பிட கூட போக மாட்டோம் வீட்டுக்கு. அந்த வண்டியோட வேலை எப்போ முடியுதோ அது வரையும் அந்த வண்டியிலே உட்காந்துருப்போம். அந்த அண்ணனுக்கு ஏதாவது தண்ணி எண்ணி கொண்டு வரணும் அப்படின்னாலும் கொண்டு வருவோம். ஏன்னா அந்த வண்டி மேலே அவ்வளோ பிரியம். நீங்கள் அந்த வண்டியை நீங்களும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சின்ன பிள்ளை நீங்களும் இந்த மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்து என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாருங்க, ஏன்னா உருட்டு அப்படி.